அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை இந்த ஒரு செய்தியுடன் தொடர்பு கொள்கிறேன். அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அல்லது நம்ம நிறைய இடங்களில் கேட்கக்கூடிய ஒரு சில வார்த்தை என்னென்னா, யாரையும் எதுக்கும் நம்பாதீங்க, எல்லாம் துரோகம் பண்ணுறவங்க, எல்லாம் நமக்கு தேவைக்கு தான் பயன்படுத்திக்குவாங்க, எல்லாம் வந்துட்டு பணம் இருக்கிற வரையில் தான். இது ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, பணம்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க, எல்லாருக்கூடையும் அன்பாக இருங்க, எல்லாரையும் நேசிங்க, இதில் அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுவும் கேட்டு பழகியிருக்கோம். இதில் நமக்கு ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இது இயற்கை. எப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு விதையை விதைக்கிறோம், அதிலிருந்து செடி வருது, செடிக்கும் தண்ணி ஊற்றுறோம், எல்லாம் பண்ணுறோம், நல்லா தான் அதுக்கு தேவையான உரங்கள்லாம் போட்டு வளர்த்துறோம், எல்லாம் பண்ணுறோம். அது நல்லா வளர்ந்து மரமாகுது. மரமாகிட்டு சில மரங்கள் நமக்கு கனியை கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கும், சில மரங்கள் நமக்கு நிழலை மட்டும் தரக்கூடிய மரமாக இருக்கும். இந்த நிழல் தரக்கூடிய மரங்களை வந்துட்டு நம்ம பொதுவாக வீட்டு பக்கத்தில் அதிகம் வளர்த்த மாட்டோம். ஏன்னா அது ரோடு ஓரத்தில் தான் இருக்கும். அது வழிப்போக்கர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இதாகவே காலங்காலமாக பார்க்கப்படுது. வீட்டுக்குள்ளே பழம், காய், கனி இதெல்லாம் தரக்கூடிய ஒரு மரம், செடி, கொடியை தான் நம்ம வளர்த்துறோம். அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் விதை விதைக்கிறோம், ஆசையாக தண்ணி ஊற்றுறோம், உரம் போடுறோம், எல்லாம் நல்லா பண்ணுறோம். அது காய்கனி எல்லாமே கொடுக்குது. சில செடிகள் வந்து பூக்களை மட்டும் கொடுக்குது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் அப்படின்ற பேர்லையோ அல்லது இதெல்லாம் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செடி, கொடி, மரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை, அந்த கிளைகளை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டே போயிட்டுருப்போம் இல்லையா? அந்த கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பார்ப்போம், ஆஹா இந்த செடி, மரம், கொடி இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து ரசிப்போம். வளர்த்துறதும் நம்ம தான், வெட்டுறதும் நம்ம தான். அது நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அதை பார்க்கும்போது அழகாக தெரியும். மறுபடியும் என்னது, எது நம்ம அழகுன்னு சொல்லி பார்த்து ரசிக்கிறோமோ அதுவே கொஞ்ச நாள் வளர்ந்து அப்படியே வரும்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், அதையே வெட்டி அது தேவையில்லாத பகுதின்னு சொல்லி நம்மளாக எது ஆசையாக வளர்த்தணுமோ அந்த இதையே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, பார்த்து ரசித்து பழகினதையே நம்ம வந்து வெட்டிட்டு அதோட ரைட்டு அப்படின்னும். ஆக ஒவ்வொன்றுமே புதுப்பிக்க நம்ம தேவைக்கு தானே பண்ணுறோம். இதில் மற்றவங்க என்ன நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது இல்லையா? ஆக யாரையும் எப்போவுமே வந்துட்டு நிரந்தரம் அப்படின்னும் வச்சிருக்க முடியாது, தேவையில்லைன்னும் ஒதுக்கிட முடியாது. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். அது அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஆசிரியர் பெருமக்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரையிலும் படித்தாலும் காலேஜில் படித்தாலும் நமக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குது தான். ஆனால் அதுக்காக நம்ம அங்கேயே இருக்க முடியுமா? வளர்ந்து வரோம் இல்லையா? அதே போல் தான் வாழ்க்கையில் எல்லா பகுதியுமே. இதை நம்ம கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி சிந்திக்க பழகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நமக்கு இந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மன உளைச்சல், மன இறுக்கம், தாக்கம் இதெல்லாம் எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஸோ இனி வர